பிக் பாஸ் லைவ்ல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் நடக்குமா, இந்த மாற்றங்கள்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. அதை தாண்டி சாட்டர்டே சண்டே ஷூட்டிங் இன்னைக்கு தான் நடக்கிறது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் போடுற லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நேற்று நைட்டே வந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸு. இன்னைக்கு கெமிக்கு வந்து உடல்நிலை ஏதோ சரியில்லாமல் போயிருக்கு போல. நேற்று லைவ் தானே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அது ஏதோ ஸ்கேனோ ட்ரீட்மெண்ட்டோ இது எடுத்துட்டு திரும்ப பிக் பாஸ் வீட்டில் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க கெமி. அது வந்து ரூமர்ஸ்லாம் கிடையாது, உண்மையான தகவல் தான். கெமிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது எக்ஸாக்ட். இப்போ அவங்க அதனால எலிமினேட் ஆயிடுவாங்களா, இந்த மாதிரி ஆயிருமான்னு ரூமர்லாம் போயிட்டு இருக்கல. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷி வில் பி ரிட்டர்ன், அவங்க வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற தகவல் இது ஒன்று. அடுத்ததாக சாட்டர்டே சண்டே ஷூட்டிங்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சனி ஞாயிறு ஷூட்டிங் எப்பவுமே சனிக்கிழமை தான் நடக்கும். ஒரே நாளில் 2 ஷூட்டிங் எடுப்பாங்க. ஒரு எபிசோட சனிக்கிழமை, இன்னொரு எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க. பட் அது இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கப்படுது. ஏன் இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இப்போ பிக் பாஸ் மலையாளம் இவிபி ஃபிலிம் சிட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வாரம் பிக் பாஸ் மலையாளத்தோட ஃபினாலே, அது ஒரு கிராண்ட் ஸ்டேஜ்ன்றதால அதை வந்து அங்கே ஷூட் பண்ணோன்றதால முன்னாடி நமக்கு போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கே சாட்டர்டே சண்டேவோட ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிடும். இன்னைக்கே பல அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே 1 by 1 நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். இன்னைக்கு ரிவீல் பண்ணால் உங்களுக்கும் வெஸ்ட் எனக்கும் வெஸ்ட். அது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எக்ஸ்க்ளூசிவான தகவல். ஓகே, எலிமினேஷன் அப்டேட் வரல, அதை மட்டும் வந்துச்சுன்னா உங்ககிட்ட சீக்கிரமா கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா, சரி. இப்போ லைவ் அப்டேட்டுக்கு போவோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவாகர், பார்வதி மற்றும் துஷார் திவ்யாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து பேசுறத கேட்க மாட்டாங்க. என்னது எகத்தாலும் ஏலகனம் இந்த மாதிரிலாம் இருக்குது திவ்யாக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்வதி வந்து திவாகர் கிட்ட சொல்ல, ஆமா அவரும் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு, நம்மளை அடிச்சு ஃபேமஸ் அவ ட்ரை பண்றா, நம்ம 2 பேரும் பயங்கர ஃபேமஸ்ல, அதை அடிச்சு அவங்க ஃபேமஸ் ஆகி ஸ்கிரீன் பேஸ் எடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில தான் திவ்யா ஈடுபட்டு இருக்காங்க. வியானா சொன்னது கரெக்ட் தான்ன்ற மாதிரி காலையிலேயே அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் துஷார் வந்து ஒயில் கார்டை பத்தி அவங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் சொல்லும் போது அவங்களே ஒரு விஷயத்த சொல்லுவாங்களாம், ஊருக்கு உபதேசம், ஆனா அதை அவங்க பயன்படுத்த மாட்டாங்கன்ற மாதிரி துஷாரும் அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. துஷார் எங்க கிடைக்குதோ திவ்யாவை சைக்கிள் கேப்ல போட்டு அடி அடிச்சு விட்டுறாப்புல, அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். ஓகேவா, இது காலில். அடுத்து தீபக் தனியா கூட்டு போயிட்டு வினோத்தையும் கமருதையும் அட்வைஸ் கொடுக்குறாரு. வயசுக்கு மீறி இங்க பேசக்கூடாது. இங்க வந்து நிகழ்ச்சியில நேம் கெட்டு போயிட்டு இருக்கு, நிகழ்ச்சியே கெட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் விடாம ஒரு முடிவு எடுங்க. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ அதை பக்காவா பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பக்காவா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாருன்னா, வினோத் இல்ல ஒவ்வொரு வாரம் இவன் இப்படிதான், ஒவ்வொரு வாரம் திருந்துவான் அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரமே திரும்ப அதை தான் செய்வான், அதை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க பாரு, கரெக்டா இருந்தா மக்கள் ஒன்று உள்ள வச்சிருப்பாங்க, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. பிடிக்கலாம் எப்போ வேணாலும் சின்ன விஷயம் பெருசா மாறும். அங்க வாண்டடா இஷ்யூ கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. ஒரு வேலை உனக்கு வாண்டடா தெரிஞ்சிச்சா சாரி கேட்டு சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இங்க. அடுத்து வாட்டர் மிலானுக்கு போய் தனியா அட்வைஸ் என்னன்னா, சார் நீங்க சொல்றதுதான் நியாயம்ன்றது நினைக்காதீங்க, அட்வைஸ் கொடுத்தா கேளுங்க சார். உங்களுக்கு யாராவது ஒரு விஷயத்த இதா கேளுங்க. ஸோ அதுல வந்து கலாய்க்கிறத கூட திரும்ப கலாய்க்கிறாங்களா, அது கேளுங்க, இது நேளுங்க. ஸோ தப்பு ஒரு பக்கம் கேட்குறீங்க, இன்னொரு பக்கம் கேட்காதீங்க. உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்றதுக்காக கேட்கறது கிடையாது. சமநிலை முக்கியம். சமநிலையா இருங்க, 2 பக்கமும் நியாயமா பாருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் இது இவருக்கு திவாகருக்கு தீபக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா டைலாக்லாம் பேசாதீங்க, இது நல்லா இருக்காது, கொஞ்சம் இதுவாகுதுன்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அடுத்து அமித்துக்கு வந்து டாஸ்க்ல நீங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்க, நான் அதை தான் எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட இதுவா இருக்கு, அதை தாண்டி ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா யோசிக்கிற ஒரு மைண்டு கூட இருங்க. அப்ப ஐடியாஸை ஷேர் பண்ணீங்கன்னா உனக்கு கேம்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆகும், டீம் காம்பினேஷன் ஒர்க் ஆகட்டும், கேம்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அமித்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, அது எமோஷனலா இருக்கலாம், வீட்டு ஞாபகம், இதுல வந்து சரியா போவாதான்ற ஒரு பயம்லாம் இங்க ஒரு பக்கம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு டிஸ்கஷன். ஓகே, அடுத்து திரும்ப வெளியே போய் வீட்டுக்குள்ள நடந்துச்சு, திரும்ப வெளியே கூட்டு போயிட்டு இந்த டிஸ்கஷன் சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, ஆனா அந்த வேலையை நம்ம வாங்க வைக்கணும். அவங்களுக்கு பிடிக்காது, பட் அவங்கள வச்சுதான் வேலை செய்யணும்னு வந்துருச்சுன்னா அதை எப்படி வாங்குவீங்கன்னா, அதை 2த்தையும் ஹேண்டில் பண்ணி வேலையை வாங்குறதுக்கான முயற்சி பண்ணணும். அதை மீறி நம்ம எப்படி இன்வால்வ் பண்றோம்ன்றது தான் ரொம்ப முக்கியம் அமித். அதை நீங்க பண்ணுங்க.
இவர் எமோஷனலா கனெக்ட் ஆயிரேன்னு சொல்றாரு. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எமோஷனல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நீங்க நியாயமா இருங்க. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க. நீங்க தானே சொல்லிட்டு வரீங்க இந்த வீட்டுல நான் யாரு, எனக்கு புரிதல் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்களே, அப்ப உங்களுக்கான இடத்தையும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க ப்ரூவ் பண்றது இதை விட வேற எங்கேயும் கிடையாது, இங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைசஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதை அமித் எடுத்துக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக அந்த பிரவீன் ராஜ் கிட்ட வந்து அந்த ஒரு பிராங்க் இருக்கு இல்லையா, பிராங்க், அவர் வந்து என்ன சொல்றாரு, பிராங்கை நீங்க ரிவீல் பண்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் வந்து கெஸ்டா வந்தையா, நான் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான், நான் வீட்டுக்கு வெளில ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், நான்லாம் ரிவீல் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணிருங்க, அது உங்களோட விருப்பம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஓகே, அதை வந்து சுத்தி விட்டுறது இதெல்லாமே வேணாம். அது என்ன பண்ணணுமோ சாட்டர்டே எபிசோடுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்றேங்க. எப்படி சாட்டர்டே எபிசோடு போறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அங்க எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது போறதுக்கு இப்பயே க்ளோஸ் பண்றது இது உங்களுக்கு ஆப்பா அமைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி பேசி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ரிவீல் பண்ணுங்க அப்படின்ற ஐடியாவுமே தீபக் கொடுத்துருக்காரு. ஆனா வீக்கெண்ட் வரையும் போனா நமக்கு நல்லா தான் இருக்கும், பட் வீக்கெண்டே இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்ற ஒரு ஹைலைட்டான ட்விஸ்ட். பட் இது வீட்டுக்குள்ள சொன்னா அது ஒரு பிரளயமே வெடிக்கும், வேற மாதிரி சம்பவம் நடக்கும். என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னைக்கு ரிவீல் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததாக பிரியங்கா மற்றும் கெமி வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஒரு டாக் நடக்குது. பிரியங்கா வந்து எப்படி போகுது ஏது போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நான் எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசிடுவேன் கெமி, எனக்கு கோவமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் அதை ஓப்பனா சொல்லிடுவேன், தப்புனா தப்பு ரைட்னா தப்பு ஓப்பனா சொல்லிட்டு நான் தைரியமா இருப்பேன், அது எனக்கு பயம் இல்லை, அதான் நீ எல்லாருக்கிட்டையும் காமனா இருக்கிய அப்படின்ற ஒரு விஷயத்த பிரியங்கா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரியங்கா வந்து அவங்கள அந்த குரூப்னுவாங்க, இப்போ வந்து நீ காமனா இருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கரெக்ட் நான் காமனா தான் இருப்பேன், அது எல்லாத்தையும் இப்படி பண்றதால, பட் எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் நான் பின்னாடி வச்சுக்க மாட்டேன், அது பர்சனல் வெஞ்சன்ஸே எனக்கு இருக்காது, அது காட்டுற கிரட்ஜோ இது எதுவுமே எனக்கு இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பிரியங்கா என்னது இது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. உடனே வந்து நானும் அப்படிதான் இல்லை, கொஞ்சம் எனக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷயத்த வந்து நான் அப்படி பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குன்னா அதை மாற்ற ட்ரை பண்ணி முன்னாடி போகணும்ல அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. அந்த பர்சனல் கிரட்ஜுன்றது இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல அடிக்கும். ஏன்னா அதிகமா கெமியை பத்தி கெமி பார்வதி பத்தி பின்னாடி அதிகமா பேசினது இல்லை, பின்னாடி மோஸ்ட்லி ரேர் தான் கெமி. ஆனா பார்வதி கெமி எங்க ஒரு டாஸ்க்கு போயிட்டா கூட அது ஒரு குற்றச்சாட்டா வச்சிருப்பாங்க, அவளை மட்டும் அனுப்புறாங்க இது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டாவே வச்சுட்டு இருப்பாங்க கெமியை. அது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அந்த ஒரு டயலாக் இவங்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப ஹிட் ஆயிருக்கும் போல, இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்ததாக மஞ்சரி வந்து அட்வைஸ் பண்றாங்க, கலாய்க்கிறத கலாய்க்கிறாவே எடுத்துங்க திவாகர், அதை ஒரு கவுண்டரா நீங்க திரும்ப கொடுக்க ஆரம்பிங்க, அதுல பாடி ஷேமிங்கோ புல்லிங்கோ இதெல்லாம் தப்பு தான், அதை தாண்டி மனம் புண்படாமல் கலாய்க்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வினோத்தையும் திவாகரையும் பேச வைக்கிறாங்க 2 பேரும், என்னதான் பிரச்சனைன்னு. அதுல 2 பேரும் பேசி புரிதல் வர மாட்டேங்குது. திவாகருக்கு வினோத்தை சுத்தமா பிடிக்கல. இவங்க 2 பேரும் அந்த பேரை திரும்ப மீண்டும் இணைக்கலாம், ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதை ஒட்டவும் கூடாது, செட்டே ஆகாதுன்ற ஒரு மோட்ல இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் காலைல 6 மணி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ பிக் பாஸ் லைவ்ல இன்னைக்கு லைவ்ல நடந்த இந்தந்த விஷயங்கள் தான். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.